கடலோர கரை. வானர சேனை சேதுவில் இறங்கிக் கொண்டிருந்தது. குழந்தைகள் முதல் வீரர்கள் வரை கண்களில் ஒரே ஒளி. ராமர். திடீரென காற்று நின்றது. அலைகள் மௌனமானது. நீலன் நிமிர்ந்தான். ஏதோ சரியில்லை. அந்த நொடியில் வானத்தில் ஒரு கருப்பு கோடு. மேகங்களுக்கு நடுவே ஆகாய ரதம். அதில் இந்திரஜீத். அவன் கண்ணுக்கு யாரும் தெரியவில்லை. ஆனால் அவன் அனைவரையும் பார்த்தான். அவன் மறைவில் இருந்தான். மாயா யுத்தம் ஆரம்பம். ஒரு சத்தமில்லா சீறு. அடுத்த நொடி ஒரு வானர வீரன் மார்பை பிடித்து விழுந்தான். இரத்தம் மணலில் கலந்தது. அங்கதன் கூவினான். ஆகாயத்தில். அவன் ஆகாயத்தில் இருக்கிறான். ஆனால் யாருக்கும் எதிரி தெரியவில்லை. அம்புகள் மழையாய் விழுந்தன. ஒருவர், இருவர், 10 பேர். வானர சேனை தடுமாறியது. ராமர் வில்லை எடுத்தார். லக்ஷ்மணன் பக்கத்தில் நின்றான். அண்ணா, அவன் மறைவில் போராடுகிறான். ராமர் கண்களை மூடினார். ஒரு மூச்சு. அடுத்த நொடி மலை குலுங்கும் குரல். ராமா! ஹனுமான் வானம் நோக்கி பாய்ந்தான். கைகளை விரித்தான். மறைந்து போராடுவது ராட்சச தர்மம். வெளியில் வா இந்திரஜீத்! அவன் குரல் மேகங்களை கிழித்தது. ஹனுமான் ஆகாய ரதத்தை பிடிக்க பாய்ந்தான். இந்திரஜீத் சிரித்தான். மாயையில் மறைந்தான். ஹனுமான் வெறும் காற்றை பிடித்தான். அடுத்த நொடி பின்புறம் இருந்து ஒரு அம்பு ஹனுமானின் தோளில் பட்டது. அவன் அசையவில்லை. அவன் அம்பை பிடுங்கி எறிந்தான். இது போர் இல்லை, இது கோழைத்தனம். ஒரு இளம் வானரன் ராமரின் காலடியில் விழுந்தான். கண் திறந்தே, உயிர் இல்லை. ராமர் அவன் தலையை தாங்கினார். அவர் மெதுவாக சொன்னார், உன் உயிர் வீணாகாது. அவர் கண்களில் அமைதி இல்லை, தீர்ப்பு. ராமர் நிமிர்ந்தார். வில் இழுத்தார். சேனை முன்னேறு. இந்த யுத்தம் இனி லங்கையின் வாசலில்தான். வானர சேனை ஒரே குரலில், ஜெய் ஸ்ரீராம்! கடல் நடுங்கியது.